ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ரிலீஸுக்கு முன்பே வந்து பல கோடி வசூல் செஞ்சிருக்க நம்மளோட பிரதீப் ரங்கநாத ஒரு டிராகன் திரைப்படம். இந்த ஒரு இஷ்யூ வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ திரைப்படங்கள் வந்து கோமாளி திரைப்படத்தின் மூலமாக வந்து இயக்குனராக அறிமுகமாகி, அதுக்கப்புறம் லவ் டுடே அப்படின்ற திரைப்படத்தில் இயக்குனர் ப்ளஸ் ஒரு ஆக்டராகவும் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். அந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து அவருக்கு வந்து படத்தில் வந்து நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட பிரதீப் ரங்கநாதோட நடிப்பில் வந்து ஒரு எல்ஐகே டிராகன் அப்படின்ற நிறைய திரைப்படங்கள் அவர் வந்து அடுத்தடுத்து கமிட் ஆகிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாகி இருக்க டிராகன் திரைப்படம் வந்து வருகிற February 21 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஏஜஸ் நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. இதில் வந்து டிராகன் படம் ரிலீஸுக்கு முன்பே வந்து தயாரிப்பாளர்களுக்கு பல கோடி லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து நியூஸ் அணிஞ்சிருக்குங்க. அதன்படி பார்த்து வந்து டிராகன் திரைப்படம் வந்து ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 26 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்காங்க. அதாவது ப்ரீ பிஸ்னஸில் வந்து 26 கோடி வசூல் செய்யுது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ஓடிடியில் மட்டுமே கிட்டத்தட்ட 14 கோடி, சேட்டலைட் உரிமை வந்து ஒரு 6 கோடி, அதுக்கப்புறம் வந்து ஆடியோ ரைட்ஸ் வந்து 6 கோடி அப்படின்றது ப்ரீ பிஸ்னஸோட கிட்டத்தட்ட வந்து 26 கோடி கலெக்ட் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து இவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணது எல்லாமே அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு